ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சமீபத்தில் ஒரு படத்துடைய டீசர் பார்த்தேங்க. இந்த டீசரை பார்க்கும்போது சரி இந்த டீசருக்குலாம் ரிவ்யூ போடுவோம். நம்ம பெரிய பெரிய படங்கள்லாம் மட்டும் டீசரு, ட்ரெய்லரு, அப்புறம் மூவி ரிவ்யூ இதெல்லாம் போடுறோமே, சரி இந்த மாதிரி சின்ன படங்களை நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த படத்துடைய டீசரை நம்ம விமர்சனம் பண்ணலான்னு ஒரு ஐடியா தோணுச்சு. அது என்ன படம்னா கரும்புள்ளி கிராமம். டைட்டில் கேட்கும்போதே ஒரு வித்தியாசமாக இருக்குது. என்னப்பா இது கரும்புள்ளி கிராமம், கரும்புள்ளி அப்படின்ற மாதிரி நம்ம எங்கடா கேள்விப்படுவோம்னா நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். இந்த தப்பு பண்ணவங்களை எல்லாரையும் எப்பா அவனுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுது மேலே ஏற்றுறா அப்படின்ற மாதிரி நிறைய படங்களில் வருமே. இதுதான் சார் வித்தியாசமாக ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்க வச்சுருக்காங்க. ஏன் இந்த படத்துக்கு இந்த மாதிரி டைட்டில் வச்சுருக்காங்க, இந்த படம் சொல்ல ஒரு கருத்து என்ன அப்படின்றத நிச்சயமாக நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். எங்கள் குரல் வெள்ளிசை இல்லை, போராட்டத்தின் முழக்கம். கரும்புள்ளி கிராமம் இந்த டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம், இந்த படத்தில் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்ற விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கேன். தமிழ் சினிமா உலகத்தில் ஜாதிய படங்கள் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஜாதிய படங்கள் வரலாம். ஆனால் எந்த ஜாதிய படங்கள் வந்தாலும் அது இன்னொரு ஜாதியை கீழ்த்தனமாகவோ இல்லை இன்னொரு ஜாதியை சிறுமிப்படுத்துகிற மாதிரியோ படம் எடுத்தால் மட்டும்தான் இங்கே பல விமர்சனங்கள் பல விவாதங்கள்லாம் நடைபெறும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம தமிழ் சினிமா உலகத்தில் பல ஜாதிய படங்கள் வந்திருக்கு. ஏன் உங்களுக்கு சொல்கிறேனே, சின்ன கவுண்டர், தேவர் மகன், மறுமலர்ச்சி, இந்திரா, அமைதிப்படை, இது போல் காலம் காலமாக ஜாதியை சம்மந்தப்பட்ட படங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் எந்த மாதிரி ஒரு ஜாதியை சம்மந்தப்பட்ட படங்களாக இருந்தால் கூட அதில் அவங்க சொல்ல வர கருத்து என்ன அப்படின்றத நம்ம ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்தியிருக்காங்களா, இந்த மாதிரிலாம் அந்த மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்களா, இந்த மாதிரி மேல் ஜாதிக்காரர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருந்ததா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அலசி ஆராயும் போது சில உண்மைகளும் வெளியில் வரும், சில கசப்பான சம்பவங்களும் அதில் தோணும். சார் இதெல்லாம் நாங்கள் மறந்துட்டு இப்போ அண்ணன் தம்பி போல் மாமா மச்சான் போல் பழகிட்டு இருக்கோம் சார், இந்த டைமில் எதுக்கு சார் இந்த மாதிரி படங்கள்லாம் தூக்கிட்டு எங்களுக்குள்ளே விரோதத்தை உண்டாக்குறீங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி விமர்சனங்களும் இருக்குது. அது குறிப்பாக சில இயக்குநர்களை கூட சொல்லலாம், எல்லாருமே ஒன்று கூடி அண்ணன் தம்பி போல் பழகிட்டு இருக்கோம், இப்போ போய் எதுக்கு சார் பழசை நினைவுபடுத்துறீங்க அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்கள் வருது. இப்போ நான் சொல்லலை, இந்த மாதிரி விமர்சனங்களும் இன்றைக்கி இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன பேசுகிறாங்கன்னா, அந்த காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இந்த ஜாதிக்காரர்கள் அப்படின்ற மாதிரியும் ஒரு விமர்சனமும் இருக்குது. ஒரு படத்தில் கூட சந்தானம் அவர்கள் சொல்லுவார், தில்லுக்கு துட்டுன்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் சந்தானம் அவர்கள் சொல்லுவார், இங்கே வா அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட்டு சார் நான் சண்டைலாம் செய்ய மாட்டேன் சார், சும்மா சவுண்டு மட்டும் தான் சார் கொடுப்பேன் அப்படின்னுவார். அதுக்கு அவர் சொல்லுவார், உன்ன மாதிரி தெருக்கு 4 பேர் இருக்கிறதுனால தான் ஊரில் வீண் சண்டையே வருது, ஓடிப்போட அப்படின்வார். அந்த மாதிரி தான் இந்த சாதியில் தான் எல்லோரும் நல்லவங்க இருக்காங்க, இந்த சாதியில் தான் எல்லோரும் நல்லவங்க இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட முடியாது. எல்லா சாதியிலுமே ஒரு 4 வீண் சண்டை வம்பு வளர்றது நல்லவங்களும் இருக்கானுங்க, வீண் சண்டையை இழுத்து வரவங்களும் இருக்கானுங்க. ஸோ அதை நம்ம எந்த சாதியுமே நம்ம குறையும் சொல்ல முடியாது. அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ் சினிமா உலகத்தில் ஆதி காலத்துலேருந்து இன்று வரை நிறைய சாதிய படங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு படம் சொல்கிறாங்க, சின்ன கவுண்டர்னு ஒரு படம். அந்த படத்தோட டைட்டில் தான் சின்ன கவுண்டரை தவிர அதில் எந்த சாதியை பற்றிலாம் அவங்க சொல்லவே இல்லை. ஒரு குடும்பத்தில் நடக்கிற கதை. அதேமாதிரி தேவர் மகன் ஒரு படம் நடிச்சிருந்தார் கமலஹாசன் சார் அவர்கள் கூட. அந்த படத்தில் கூட படத்தோட டைட்டில் தான் தேவர் மகனே தவிர கீழ் ஜாதி மேல் ஜாதி சண்டை போட்டுக்கிற மாதிரி, இந்த ஜாதியோடு நாங்கள் தான் உயர்ந்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி கதைக்களம்லாம் அதில் இல்லை. அது ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி பங்காளி சண்டை நடக்கும், அவ்வளோதான். அதை படத்தோட டைட்டில் அதை வச்சுருப்பாங்க. மறுமலர்ச்சின்னு ஒரு படம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் படையாட்சியை சம்மந்தப்பட்ட கதைக்களம் உள்ள ஒரு படம் தான் அது. ஸோ படையாட்சியர் எப்படி இருந்தார், அந்த டைமில் அவர் எப்படி மக்கள் மதித்தாங்க, மற்ற சாதிக்காரர்கள் மற்ற மதத்துக்காரர்கள் எப்படி மதித்தாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை அதில் புகுத்திருப்பாங்க. உண்மையை சொல்லப்போனால் தமிழ் சினிமாவில் நீங்கள் 1000 சாதிய படங்கள் வந்தால் கூட இந்திரா அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. மணிரத்னத்தோடைய ஸ்க்ரீன் பிள்ளையில் அவருடைய தயாரிப்பில் சுகாசினி மணிரத்னம் இயக்கியிருந்தாங்க எனக்கு அந்த படத்தை. அந்த படத்தில் தான் மேல் ஜாதி கீழ் ஜாதின்றதை ஆணித்தனமாக அழுத்தி சொல்லியிருப்பாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா மேல் ஜாதிக்காரன் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறதுல கடைசியில் அந்த தலைவரையே கெட்டவன்ற மாதிரி சித்தரிச்சிருப்பார். அதில் கூட ஒருத்தருடைய சுயலாபத்துக்காக தான் ஒரு ஜாதியை இயங்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருப்பார். ஸோ அந்த மாதிரி வகையில் பார்க்கும்போது இந்த கரும்புள்ளி கிராமம் இந்த படத்துடைய டீசரை கூட நான் அந்த யூடியூப் லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக பாருங்கள், பார்த்து உங்கள் கருத்துக்களோடு நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இந்த கரும்புள்ளி கிராமம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வள்ளலார் அவர்களுடைய ஒரு கருத்தை மேம்போக்காக காட்டி அந்த படத்துடைய டீசர் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் உழைச்சி தானே இந்த ஊரெல்லாம் செழிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் தமிழகத்தில் பல ஊர்களில் மக்கள் உழைச்சி தான் இந்த ஊரோ இந்த நாடோ முன்னேறிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது முற்றிலும் உண்மையான ஒரு செய்தி தான். ஏன்னா எல்லா துறைகளிலுமே எல்லா விஷயங்களிலுமே எல்லா ஜாதிய மக்களும் கலந்து தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சில ஜாதிய மக்கள் மட்டும்தான் அதாவது அயராது பாடுபடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த வகையில் பார்க்கும்போது அவங்கெல்லாம் அயராது பாடுபட்டவங்க தான், இது யாரும் மறுக்கிறதுக்கே இல்லை. உண்மையை சொல்லப்போனால் எல்லோரும் சமம் அப்படின்றது தான் நம்மளுடைய குறிக்கோளும்
இந்த படத்துடைய சொல்ல வர கருத்தும் அதுதான். இந்த மேல் ஜாதிக்கார கீழ் ஜாதி அடிச்சிட்டான்டா, கீழ் ஜாதிக்காரர் வந்து நம்மளை தடுக்கிறான்டா ஒடுக்குறான்டா அப்படின்ற விஷயத்தெலாம் சொல்லாமல் படத்தை மேம்போக்காக காட்டியிருக்கிற விதத்தில் இந்த படம் வந்து இந்த படத்துடைய டீசர் வந்து உண்மையிலே பிரமிப்பூட்டுது அப்படின்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் வந்து யோகி பாபு, தினேஷ் மாஸ்டர், சுப்பிரமணிய சிவா மற்றும் பலர் நடித்திருக்காங்க. விஎஸ்பி மேக்கர்ஸ் மற்றும் அனகா பிக்சர்ஸ் 2 பேரும் சேர்ந்து இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராசா ஆனந்த். இந்த டீசரில் பார்க்கும்போது என்னென்னா கொஞ்சம் ஆக்ரோஷமான வசனங்களும் நகைச்சுவை கலந்த சில காட்சி அமைப்புகளையும் இந்த டீசர்லேயே வந்து படமாக்கி இருக்கிறது நல்லாவே தெரியுது. இந்த டீசரில் நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு அம்மா வந்து ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட பேசுவாங்க, உங்களோட அதிகாரமும் உங்கள் அலட்டல்களும் என் புள்ளியை திருப்பி கொடுக்குமாயா அப்படின்ற மாதிரி கேட்குற அந்த வசனம் வந்து உண்மையிலே வந்து நெஞ்சை உழுக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா பல ஊர்களில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், இல்லை வந்து வசதி இல்லாதவன், இல்லை வந்து எதுக்குமே வாழ்வாதாரமே இல்லாத ஒரு மனிதன் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் அவன் பாதிக்கப்பட்டான்னா, ஆனால் அவங்கள காப்பாற்றுறதுக்கும் யாரும் இல்லை, அவங்களுக்கு பண வசதி இல்லை அப்படின்றத அவங்களுடைய அந்த குரலை வந்து அந்த அம்மையார் வந்து அழகாக வந்து அந்த டீசரில் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நிறைய இடங்கள் இது மாதிரி அப்போ அந்த காலகட்டங்களில் நடந்ததாக ஒரு நிகழ்வும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை நம்ம ஆராயாமல் சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத வந்து அதை அழகாக இந்த டீசரில் படமாக்கியிருக்காரு ராசா ஆனந்த் அவர்கள். இந்த படத்துக்கு பின்னணி இசை அமைச்சிருப்பவர் யாருன்னா அபு பக்கர். இந்த படத்துடைய பின்னணி இசை வந்து டீசருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அமைச்சு வேற ஒருத்தர், படத்துக்கு வந்து அபு பக்கர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய டீசர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய டீசருக்கு இசை அமைச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் வாசகன் அப்படின்றவர் தான் இந்த டீசருடைய பின்னணி இசை அமைச்சிருக்காரு. அந்த ஃபீலிங்கை வந்து அழகாக மையக்கருவாக எடுத்துக்கொண்டு இது படத்துடைய மையக்கரு என்ன, இந்த டீசரை எப்படி நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்கணும் அப்படின்றத அழகாக மியூசிக் பண்ணியிருக்காரு. அவருக்கும் வந்து நம்ம சேனல் சார்பாக பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த டீசரோட இறுதியில் ஒரே ஒரு வசனம் வரும் சார். இது வந்து இந்த காலத்தில் கூட நடந்து தான் இருக்குது. காலமாக மனுஷனை நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கோம், உங்களை தான் நம்பி இருக்கோம், எங்களை கைவிட்டுறாத கருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அம்மையாருடைய பேக்ரவுண்ட் வாய்ஸில் வருது. நிச்சயமாக சொல்லப்போனால் இங்கே மக்கள் வந்து யாரை நம்பி காலங்காலமாக ஏமாந்துட்டுருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும், இன்னொரு மனிதர்களை நம்பித்தான். ஏன்னா கடவுளை நம்பியோ, ஜாதியை நம்பியோ, மதத்தை நம்பியோ இங்கே யாரும் ஏமாறல. உண்மையை சொல்லப்போனால் எல்லாருமே மனிதர்களை நம்பி தான் ஏமாந்துருக்காங்க. உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் யாரை நம்பி ஏமாந்துருப்பீங்க? நிச்சயமாக ஒரு மனிதனை தான் சொல்லுவீங்க. ஒரு கடவுளையோ, அந்த கடவுள் நம்பினப்பா ஏமாந்துட்டப்பான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த மதத்தை நம்பினப்பா நான் ஏமாந்துட்டப்பான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஜாதியை நம்பினப்பா நான் ஏமாந்துட்டப்பான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த மனுஷனை நான் நம்பினப்பா, ஆனால் என்னை ஏமாற்றிட்டான்ப்பா அப்படின்றது தான் இங்கே எல்லா ஏமாந்தவங்களுடைய எல்லாருடைய குரலும் மனுஷனை நம்பி தான் ஏமாந்துருக்காங்க அப்படின்றத ஆணித்தனமாக அழுத்தமாக அந்த வசனத்தை ராசா ஆனந்த் அவர்கள் வைத்திருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு தான். சரி, இந்த திரைப்படம் எப்போ சார் திரைக்கு வரும்? கரும்புள்ளி கிராமம் அப்படின்ற மாதிரி வந்து டைட்டில் வச்சுருக்காங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கே தெரியும், இந்த ஊரோடைய பேர் கரும்புள்ளி. அந்த கரும்புள்ளியோடைய ஊரில் நடக்கிற ஒரு நிகழ்வை தான் ஃபுல்லாக படமாக்கியிருக்காரு. அதனால தான் இந்த படத்துக்கு கரும்புள்ளி கிராமம் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சுருக்கதா நமக்கு வந்த செய்தி. இந்த திரைப்படம் வந்து கூடிய விரைவில் திரைக்கு வரும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக இந்த திரைப்படம் வந்து அனைத்து ஜாதியினரையும் ஒன்றிணைக்கக்கூடிய விஷயமாவோ, இல்லை அனைத்து ஜாதியினரும் ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு படமாவோ இது இருக்கும் அப்படின்றது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நிச்சயமாக இந்த திரைப்படம் தேட்டரில் வெளியாகும்போது நீங்கள் தயவுசெய்து போய் பாருங்கள். ஏன்னா மக்களுடைய மனநிலை, மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய ஆதிக்கம் இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த கரும்புள்ளி கிராமம். பெரும்பாலும் வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம், என்ன பெரிய படங்கள் மட்டும்தான் நம்ம பேசுவோமா, இந்த மாதிரி படங்களும் நம்ம கண்டிப்பாக வரவேற்கத்தான் செய்யணும். அந்த வகையில் தான் இந்த படத்துக்கு டீசர் விமர்சனம் போடணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் இந்த டீசரை பார்க்கும்போது எனக்கு 2-3 வசனங்கள் வந்து என்னை ரொம்ப ஈர்த்துது. சரி, இது நீங்கள் பரவாயில்ல, இந்த படத்துக்கு நம்ம டீசர் போடுவோம், மக்கள் பார்த்து அது பிடிக்காமல் போகிறதுல அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். பட் நம்ம இந்த டீசரில் வந்த அந்த 2-3 வசனங்கள் வந்து என்னை ரொம்ப உருக வச்சதுன்னே சொல்லணும். அதனால தான் இந்த படத்துக்கு டீசர் விமர்சனம் போடணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்பட திரையரங்கில் வரும்போது நிச்சயமாக இந்த படத்துக்குண்டான விமர்சனத்தை நம்ம கண்டிப்பாக பண்ண தான் போகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இத்தனை காலமா மனுஷங்களை நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டோம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.